சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பயிற்சியை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி அழகாக நீட்டாக எழுதுறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இந்த விமானத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கலர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து இந்த நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து பயிற்சி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்த பயிற்சியாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வழி ஏற்படுத்துக. இப்போ இந்த தேனீக்கு வந்து அந்த தேன் கூட்டாடி பூவை வடையறதுக்கு வந்து நம்ம வழி காமிக்க போகிறோம். பண்ணுடா செல்லம், சொல்லிட்டே பண்ணுங்க. ஏ நெடில் ஏ. இதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டே பண்ணுங்க. இதே மாதிரி குழந்தைங்க சொல்லிக்கிட்டே பண்ணும்பொழுது அவங்களுக்கு இந்த ஏ வடிவம் வந்து நல்லாவே மனசில் பதியும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கலர் எடுத்துக்கிட்டால் கலர் எடுத்துகிட்டு இந்த நீட்டாக பண்ணுங்க. வெரி குட். நேர்கோடு படுக்கை கோடு. இந்த ஆக்டிவிட்டி ஏன் நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும். கரெக்டாக அதன் மேலேயே வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அவங்களுக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளாம் சின்ன வயசில் வந்து விளையாடுவோம், நீ ஒரு லைன் போடணும், நான் ஒரு லைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த குழந்தை வந்து பண்ணிகிட்ருக்கு. ஒரு கலராக வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டும் வந்து பண்ண போகிறாங்க. இவங்க ஒரு லைன் போடுவாங்க, அவங்க ஒரு லைன் போடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வீட்டில் வந்து சிப்ளிங்ஸ்லாம் இருந்தாலுமே வந்து அவங்களையும் கூட சேர்த்து இந்த ஒர்க் ஷீட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஆக மொத்தம் குழந்தைங்க வந்து நம்மளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கணுன்றது தான் கான்செப்ட். அடித்து முடிச்சது பார்த்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஷீட்டே வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் காமிச்சு பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்ட வைங்க. பாராட்டுக்கு மயங்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்குமே பாராட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். கமெண்ட்ஸில் நீங்கள்லாம் பாராட்டுறதால தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம நிறைய ஒர்க் ஷீட்லாம் பண்ணணுன்ற ஆசையே வந்து எனக்கு வருது. அதுதான் நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கும் வந்து பாராட்டுறது வந்து ரொம்பவே அவங்கள உற்சாகப்படுத்தும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஆர்வமாக இப்படி 2 பேரும் பண்ணுறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. சரி, இதில் போட்டி வேறு வச்சுக்குவாங்க, யார் ஃபஸ்ட்டு நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து லியாண்ட்ராக்கு டக்குன்னு வெளியே வந்துருச்சு. அப்படி தானே லியாண்ட்ரா? தலையாசிக்கிறா. ஓகேம்மா, ஓகே சில்ட்ரன். இதே மாதிரி நீங்களும் வந்து இதை பண்ணி முடிச்சுட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.